தனுஷ் நடிச்ச வேலையில்லா பட்டதாரி இந்த படத்துடைய பேரை கேட்டதும் வேலை இல்லாம திண்டாடுறவங்கள பத்தி சொல்ல போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இளைஞர்கள் இப்போதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான சாங்ஸை அனிருத்தும் தனுஷும் சேர்ந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் இது வந்து இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாம பெண்களிடத்திலயும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சரண்யா சம்பந்தப்பட்ட பாடல்கள், குறிப்பா அம்மா பாட்டு, இது எல்லா பாடலையுமே தனுஷ் தான் எழுதியிருந்தாரு. ஸோ இன்றைய இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள், ஏகப்பட்ட காட்சிகள், இது எல்லாத்தையும் வச்சது மூலமா படம் ஹிட் ஆச்சு. இந்த வெற்றியை தொடர்ந்து கண்டிப்பா வேலையில்லா பட்டதாரி க்ரூ இன்னொரு படத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டைமும் வந்தாச்சு. பிப்ரவரி மாசத்துல வேலையில்லா பட்டதாரி குடும்பம், அதாவது வேலையில்லா பட்டதாரியில வேலை செஞ்ச எல்லாருமே வந்து இன்னொரு படத்தையும் வந்து பண்ண போறாங்களாம். அந்த டீம் ரெடியா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேலையில்லா பட்டதாரி குரூப்ல புதுசா எமி ஜாக்சன் சேர்ந்திருக்காங்க. இதை வந்து தனுஷ் அவருடைய வலைத்தளத்துல குறிப்பிட்டிருக்காரு. எமி ஜாக்சன் முக்கியமான விஷயத்துல இந்த படத்துல நடிப்பாங்க. பிப்ரவரியிலேருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த வேலையில்லா பட்டதாரி ரெடி ஆகிட்டே இருக்கு. அந்த படத்துக்கு எந்த தலைப்பு வச்சிருக்காங்க, எப்படிப்பட்ட பாடல்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு, எதுவுமே தெரியல. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த இன்ஃபர்மேஷனோட வந்து மீட் பண்றேன்.